Morning to all. We'll start the session. இன்னைக்கு டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா AWSல கிளவுட் ட்ரையல் அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போறோம். ஸோ AWSல உங்களுக்கு கிளவுட் ட்ரையல் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா நம்ம ரியல் டைம்ல ஒரு CCTV கேமரா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் ஸோ இட் வில் ரெக்கார்ட் ஆல் த ஈவெண்ட்ஸ். அன்னைக்கு 24/7ல என்னென்னலாம் ஈவெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ. எதுக்கு ரெக்கார்ட் பண்ணி ஸோ வி வில் ஹாவ் டு கெட் அ ரெக்கார்டிங் ஆஃப் ஆல் த ஈவெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு யாராச்சும் தெஃப்ட் பண்ணுறாங்களா, நம்மளோட வீட்டில் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறாங்களா, ஸோ அப்படிங்கிற மாதிரி 24/7 இது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த லாக்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லைக் இட் இஸ் ஈக்குவலன்ட் டு தட் ஆஃப் உங்களோட கிளவுட் ட்ரையலும் அதே தான் பண்ணும். ஸோ இட் இஸ் லாகிங் உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸ்ல என்னென்ன ரிசோர்சஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஹூ இஸ் கிரியேட்டட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்ஸ் எல்லாமே, ஹூ இஸ் கிரியேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள், ஹூ இஸ் கிரியேட்டட் த EC2 இன்ஸ்டன்ஸ், யார் கிரியேட் பண்ணியிருக்காங்க, எந்த மெஷின்ல இருந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த லாக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றது. ஸோ இட் இஸ் கலெக்டிங் த லாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் காமன் டேர்ம்ல. ஸோ வி வில் கலெக்டிங் த லாக்ஸ் ஆஃப் எவ்ரி ஈவெண்ட். ஒவ்வொரு ஈவெண்ட் நடக்கிறது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ த கிளவுட் ட்ரையல் ஹூ இஸ் கிரியேட்டட், யார் EC2 இன்ஸ்டன்ஸ் எந்த மெஷின்ல இருந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஹூ இஸ் ஸோ கலெக்டிங் த லாக்ஸ் அப்படிங்கிற ஃபார் எவ்ரி ஈவெண்ட்ஸ். ஸோ for each and every event அப்படி நம்ம சொல்லலாம். So events for every events. So who is created the யார் EC2 மெஷின் எந்த மெஷின்ல இருந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதெல்லாமே அந்த லாக்ஸா கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஈவெண்ட்டும் என்ன பண்ணும், இந்த கிளவுட் ட்ரையல் அப்படிங்கிறது லாக்ஸா கிரியேட் பண்ணும். எப்படி நம்மளுக்கு ரியல் டைம்ல CCTV கேமரா இட்ஸ் ரெக்கார்டிங் ஆல் தி ஈவெண்ட்ஸ், லைக் வைஸ் கிளவுட் ட்ரையலும் என்ன பண்ணும், நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாலும் அது என்ன பண்ணும், ஸோ இட் வில் கிரியேட் அ லாக். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 90 days வரைக்கும் மட்டும்தான் அந்த லாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் டெலிட் ஆகிட்டு, ஸோ பிஃபோர் 90 days ஒவ்வொரு 90 daysக்கும் அந்த 90 daysக்கான உங்களோட டேட்டா லாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எபோவ் 90 daysக்கு மேலே உங்களோட ஆடிட்டிங் வராங்க, யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் சர்வீசஸ் லாகின் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஈவெண்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஸோ வி கேன் ஏபிள் டு எல்லா லாக்ஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு S3 பக்கெட் மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 90 daysக்கு மேலேயும் எனக்கு அந்த ஈவெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் யுவர் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு பக்கெட் அப்படிங்கிறது அது ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ வென்எவர் எனக்கு 90 daysக்கு மேலே எல்லா ரெக்கார்ட்ஸும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும். ஒரு ட்ரையல் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணி, ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரையல் கிரியேட் பண்ணி ஒரு பக்கெட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பக்கெட் நேம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வி வில் ஒரு S3ல ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ வி வில் கிரியேட் அ பக்கெட். ஸோ அதில் பக்கெட் கிரியேட் பண்ணி ஒரு பக்கெட் நேம், யூனிக்கான பக்கெட் நேம் தான் நீங்கள் கொடுக்கணும், ஷுட் பி யூனிக் பக்கெட் நேம். ஸோ அந்த பக்கெட் நேம் கொடுத்துருவோம். ஸோ கிரியேட் ட்ரையல் கொடுக்கும்போது, ஸோ வென் யூ ஹாவ் கிரியேட் ஒரு ட்ரையல் கிரியேட் பண்ணும்போது, ஸோ வி ஹாவ் டு அட்டாச் திஸ் வித் யோர் இந்த மேப். இதுக்கு நம்ம மேப் பண்ணிடணும். ஸோ வி வில் மேப் வித் திஸ் பக்கெட், யூனிக் பக்கெட்டுக்கு நீங்கள் மேப் பண்ணிட்டீங்கன்னா வாட் எவர் த லாக்ஸ், ஸோ தட் லாக்ஸ் வில் பி ஸ்டோர்ட் இன் யோர் S3 பக்கெட்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ 90 days மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா, ஸோ யுவர் ஈவெண்ட் ஹிஸ்ட்ரியில, ஸோ யூ கேன் ஈவெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஈவெண்ட் ஹிஸ்ட்ரியில யூ கேன் ஏபிள் டு சி ஆல் த லாக்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் ஃபார் த லாஸ்ட் 90 days பார்த்துக்கலாம். ஸோ எபோவ் 90 daysக்கு மேலே எனக்கு என்ன பண்ணணும், ஸோ வி ஹாவ் டு ஸ்டோர் இட் இன் அ பக்கெட். அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ வி ஹாவ் டு யூஸ் அ S3 அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணி அந்த லாக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் நம்ம இதை நம்ம ஒரு ப்ராஜெக்டாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன வேணும், ஸோ கிளவுட் ட்ரையல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும். ஸோ கிளவுட் ட்ரையல் அப்படிங்கிற சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். So I just want to then S3 அப்படிங்கிறதுல ஒரு ஸ்மால் பக்கெட் மட்டும், சிம்பிள் பக்கெட் மட்டும் கிரியேட் பண்ணுறது நம்ம பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணா உங்களுக்கு கிளவுட் ட்ரையல்ல பாத்தீங்கன்னா ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இங்க ஈவெண்ட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். ஸோ இப்பெல்லாம் என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இங்க இதில் பார்த்துக்கலாம். ஸோ ரீசெண்டாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸோ வி வில் வெயிட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ நான் இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் இப்போ லாகின் பண்றேன். ஸோ லாகின் பண்ணி நான் கிளவுட் அப்படிங்கிறத நான் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் அ Ubuntu அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்க்ரால் டவுன். ஸோ S3 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீபேரில் நார்த் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இந்த சப்நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்நெட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லான்ச் இன்ஸ்டன்ஸ். இந்த ஈவெண்ட் நடந்திருக்கா அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஒரு லான்ச் இன்ஸ்டன்ஸ் பண்ணுறேன். ஸோ இது எப்படி நம்ம கிளவுட் ட்ரைல இப்போ ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும் யார் இப்போ என்னோட மெஷின்ல இருந்து தான் என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அது எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த ஈவெண்ட் ஹிஸ்ட்ரியில போயிட்டு ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரன் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து ரிசோர்ஸ் டைப்ல ஸோ AWS EC2 அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஸோ யூ ஹாவ் அ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா EC2 ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லா ஈவெண்ட்ஸும் பார்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ரன் இன்ஸ்டன்ஸில் போய் பாருங்க. ஸோ ரன் இன்ஸ்டன்ஸில் ஸோ ஐ ஜஸ்ட் செக் வித் திஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மெயில் ஐடியிலிருந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் IP அட்ரஸ்லேருந்து லாக் பண்ணியிருக்காங்க. என்னோட மெஷின்ல இருந்து தான் இந்த EC2 கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா so we can able to check with this. இப்போ நான் find my IP address அப்படின்னு நான் கொடுக்குறேன். so I just want to click this. so இதை நான் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்ன ஆகும் செக்கிங் அப்படிங்கிறது வருது. இப்போ இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 107 அப்படின்னு முடியுது. so I just want to go back. இந்த மெஷின் நான் ஸோ இது வந்து இப்போ இல்லை. so I just want to go back here. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இப்போ கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ் வந்து இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இந்த மெஷின் யார் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 157.51.142.107. இப்போ நான் தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐ ஹாவ் ஜஸ்ட் கிரியேட்டட் அந்த EC2 இன்ஸ்டன்ஸை நான் தான் வந்து இப்போ இந்த மெஷின் இந்த சோர்ஸ் ஐபியில இருந்து தான் இந்த EC2 மெஷின் வந்து கிரியேட் ஆயிருக்குங்கிறது இந்த ஈவெண்ட்ல வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் த லாக்ஸ் வில் பி யார் எந்த பர்டிகுலர் ஸோ இந்த இதுலேயே பார்த்துப்பேன் ஹூ இஸ் கிரியேட்டட் த EC2. ஸோ யார் கிரியேட் பண்ணியிருக்காங்க எந்த மெஷின்ல இருந்து தே ஹாவ் கிரியேட்டட் அப்படிங்கிறதெல்லாம் ஸோ விச் ஐபி அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி கேன் ஏபிள் டு லாக். ஸோ எந்த ஐபிலேருந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வி கேன் ஏபிள் டு ட்ராக் வித் திஸ். ஸோ EC2 ரிலேட்டடாக நீங்கள் யார் டெர்மினேட் பண்ணியிருக்காங்க எந்த மெஷின்ல இருந்து டெர்மினேட் பண்ணியிருக்காங்க யார் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஸ்டன்ஸ் எந்த ஐபிலேருந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க எல்லா லாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் கிளவுட் ட்ரையல் அப்படிங்கிறது லாக்ஸை வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுது. இப்போ 90 டேஸ்க்கு மேலே ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் உங்களோட ஈவெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் ஆயிரும். ஸோ அதுக்காக நான் கிளவுட் ட்ரையல்ல போயிட்டு ஸோ ஐ ஹாவ் டோல்ட் யூ தட் வி ஹாவ் டு கிரியேட் ட்ரையல். நம்ம ஒரு பக்கெட்டை நம்ம கிரியேட் பண்ணி யூனிக்கா ஒரு பக்கெட்டை கிரியேட் பண்ணி வி ஹாவ் டு மேப் வித் திஸ். ஸோ இப்போ நம்ம டெலீட் பண்ணாலும் அந்த லாக்ஸ் எல்லாம் வந்து S3 பக்கெட்டுக்கு போற மாதிரி நம்ம பண்ண போறோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் பக்கெட் அப்படிங்கறத நம்ம கொடுத்துட்டு ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஸோ நான் வந்து இமேஜ் ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளவுட் ட்ரையல் EC2 இன்ஸ்டன்ஸ் ட்ராக்கிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஸோ 1 2 3 அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்டு ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு வேறு எந்த ஆப்ஷன் கொடுக்க தேவையில்ல கிரியேட் பக்கெட் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. பக்கெட் நேம் ஷுட் பி யூனிக்காக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பக்கெட் நேம் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்குள்ள எதுவுமே கிடையாது. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி திங் இன்சைட் யுவர் திஸ் கிளவுட் ட்ரையல் EC2 இன்ஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ நான் கிளவுட் ட்ரையல போயிட்டு கிரியேட் ட்ரையல் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு give this create trial அப்படின்னு கொடுத்துட்டு so give any of the trial name. so cloud trial
YT அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸிஸ்டிங்கா நம்ம ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பக்கெட்டை நம்ம ப்ரௌஸ் பண்ணி ஸோ வி வில் டேக் திஸ் பர்டிகுலர் பக்கெட் நேமை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் எனி என்கிரிப்ஷன் ரைட் நவ். ஸோ எந்த என்கிரிப்ஷனும் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட்டா டைப் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட்டா, டேட்டா ஈவெண்ட்டா, இன்சைட் ஈவெண்ட்டா, நம்ம இப்போ வந்து ஸோ AWS ரிசோர்ஸஸில் இருக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கேப்சர் பண்ண போகிறோம் லைக் CCTV கேமரா மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் அ ட்ரையல். நீங்கள் எதுவுமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி அந்த EC2 மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணால் போதும். ஸோ வி ஹாவ் டு கிரியேட் ட்ரையல். அதுக்கு ஒரு நேம் கொடுத்து அந்த EC2 எக்ஸிஸ்டிங்காக நம்ம ஒரு பக்கெட் நேம் கொடுத்துருப்போம். அதுக்கு மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணி அந்த நேமை மட்டும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க. ஸோ வி ஹாவ் எக்ஸிஸ்டிங் S3 பக்கெட்டை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு ஸோ ஐ ஜஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு ஸோ இங்கேயும் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு ஸோ ஐ ஜஸ்ட் கிரியேட் ட்ரையல் அப்படிங்கிறத மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஸோ யுவர் ட்ரையல் ஹேஸ் பீன் உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஈவெண்ட் நடக்குது. ஸோ அந்த ஈவெண்ட் நடந்தால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ AWSல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டில் எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளவுட் ட்ரையல் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து கிளவுட் ட்ரையலுக்கான அது வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் கிரியேட்டட். கிளவுட் ட்ரையலில் லாக்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா யூ கேன் ஏபிள் டு AWS லாக்ஸ் மூலிமா உங்களுக்கு கிளவுட் ட்ரையலில் என்னென்னலாம் லாக்ஸ் வருதோ அது எல்லாமே எங்கே வந்துடும், இந்த பக்கெட்டுக்கு வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ஐ ஜஸ்ட் கோயிங் டு ஒரு இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், டெர்மினேட் பண்ண போகிறேன். ஸோ டெர்மினேட் பண்ணோன்னு எனக்கு என்ன ஆகணும், டெர்மினேட் ஆர் ஸ்டாப்டு எது கொடுத்தாலும் அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் எங்கே கலெக்ட் ஆகும். ஸோ வெயிட் ஃபார் 2 minutes டு கெட் அ லாக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டில் நம்மளுக்கு இப்போ EC2 இன்ஸ்டன்ஸை டெர்மினேட் பண்ணியிருக்கோம். ஸோ யுவர் பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா AWS லாக்ஸ் ஒன்ஸ் நம்ம கிளவுட் ட்ரையல் கிரியேட் பண்ணிட்டோம்னாவே ஸோ யூ வில் ஹாவ் அ கிளவுட் ட்ரையல் அப்படிங்கிற ஒரு பக்கெட் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வி ஹாவ் எனி திங். இப்போ தான் நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸோ வி ஹாவ் ஜஸ்ட் டெலீட்டட். ஸோ ரன் இதுவுமே இல்லை, ரெண்டுமே டெர்மினேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த லாக்ஸ் எல்லாம் யார் டெர்மினேட் பண்ணுறாங்க, அந்த லாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ வித்தின் ஸோ லாக்ஸில் போயிட்டு ஸோ வி வில் செக் வித் திஸ். ஸோ இட் வில் டேக் அ டைம் டு கெட். ஸோ வில் வெயிட் ஃபார் அ செகண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூ வில் பி கெட்டிங் US-East-1 அப்படிங்கிற இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த இதில் இருக்கு. ஸோ யூ வில் பி கெட்டிங் இப்போ நம்ம கிளவுட் பண்ணுறது US-East-ல இருக்கு. பார்த்தீங்கன்னா லாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக 2026 3rd month 8th. ஸோ நம்ம ஒரு ஈவெண்ட் கிளவுட் ட்ரையல் மூலயமா ஒரு இன்ஸ்டன்ஸை நம்ம டெலீட் பண்ணியிருக்கோம். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு லாக்ஸாக இங்கே வந்துடும். ஸோ திஸ் இஸ் வாட் நீங்கள் ஒரு லாக்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் நீங்கள் லாங் டேர்மாக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஸோ வி ஹாவ் டு கிரியேட் அ பக்கெட். ஸோ உங்கள் லாக்ஸை லாங் டேர்ம் ஸ்டோரேஜ். ஸோ அதுக்காக ஸோ வி வில் கோ ஃபார் திஸ் particular S3 bucket to track all the logs which is related to the event which is running in the AWS. ஸோ அதில் இருக்க ஈவெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா லாக்ஸ் மூலிமா கனெக்ட் பண்ணி யார் வந்து நம்மளோட ரிசோர்ஸஸை இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுறாங்க, எந்த மெஷின்லேருந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, யார் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, யார் டெலீட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஈவெண்ட்ஸை அந்த IP வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூ கேன் ஏபிள் டு கலெக்ட் த இன்ஃபர்மேஷன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் AWS Cloud Trail with a simple project. ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை ஒரு கிரியேட் பண்ணி அந்த லாக்ஸை வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறது, ஒரு S3 பக்கெட்டில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங். ஸோ ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஆல் ஆஃப்